ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் அர்ஜுனன் அவனுடைய அமைதியற்ற மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு இந்த ஸ்லோகத்தில் கேட்குறான். அதுக்கு பகவான் பதில் சொல்கிறார். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க, இதில் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அர்ஜுனன் சொல்கிறான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவசு துஷ்கரம். அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட புலம்புறான். என்னன்னா, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, மனசு சஞ்சலமாக இருக்குது, அலைப்பாயிருது. பிரமாத்தி பலவத் திருடம், பிரமாத்தி கொந்தளிக்கிறது, பலவத் திருடம் அந்த பலமான, பலனா பலம், திருடம்னா திருடகாத்திரமான அந்த மனசை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. வாயோரிவ, வாயுனா காற்று, காற்றை விட ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த மனசை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்கிறான். நம்மள பல பேரால் மனசை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விரதங்கள்லாம் சரியாக இருக்கிறது இல்லை. விரதங்கள்லாம் இருந்தாலே நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சக்தி கிடைக்கும். ஸோ இப்போ அர்ஜுனன் கேட்குறான், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பகவான் பதில் சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில். அது என்ன ஸ்லோகம்னு பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. பகவான் சொல்கிறார், பகவான் உவாச்ச, சந்தேகமே இல்லை, நீ சொல்கிறது கரெக்டு தான், மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு லைன்லேயே சொல்கிறார். அசம்சயம், டவுட்டே இல்லை, மகாபாகோ, வலிமையான கைகளை கொண்டவனே, மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான். மனோ துர்நிக்ரஹம் சலம், துர்நிக்ரஹம்னா துர்னா கஷ்டம்தான் அப்படின்னு பகவானே ஒத்துக்கிறார். என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அபியாசேனத்து கௌந்தேயா, மனசை கௌந்தேயா அதாவது குந்தியின் மகனே அபியாசம் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறாரு. மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நீ நிறையா பயிற்சி பண்ணணும். அது என்ன பயிற்சினா, வைராகியேனச்ச, வைராக்கியமாக இருக்கணுமா. வைராக்கியம்னா என்ன? பற்றற்ற நிலை. ஸோ பற்றற்ற தன்மையால் மட்டும்தான் கிருஹியத்தே, மனசை கட்டுப்படுத்த முடியுமா. இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறார். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ அவனுக்கு முதல் சொல்யூஷனே, அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறார், இந்த அலைபாயிற மனசை நீ அடக்கினாதான் யுத்தத்துக்கு தயாராக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா.